அன்பர்களே வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெற உள்ள சனி பெயர்ச்சி என்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பன். இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர். 9ஆம் இடம் என்பது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம் என்பது தொழிலை கொடுக்கக்கூடிய இடம். இந்த 9, 10 இந்த 2 இடங்களும் ரிஷபராசிக்கு நல்ல ஸ்தானங்களாகும். இந்த சனி பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு 2.5 வருட காலம் தங்கியிருந்து பலன்களை வாரி வழங்கப் போகிறார். அப்பொழுது இயற்கை சுபரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவருடைய நட்சத்திரத்திலே அவர் பயணிக்கப் போகிறார். அந்த காலகட்டத்திலே அவர் என்னென்ன பலன்களை ரிஷப ராசிக்கு வழங்கப் போகிறார்? குருவுடைய நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய காலத்திலே குரு பகவான் 8-11க்கு ரிஷபராசிக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். இந்த 8ஆம் இடம் திடீர் யோகம், அதிர்ஷ்டங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம், கொட்டி கொடுக்கக்கூடிய இடம். இந்த 2 இடங்களுக்கும் குரு பகவான் ஆதிபத்தியம் பெற்று தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே அமரப்போகிறார். இதன் விளைவாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த குருவுடைய நட்சத்திரத்திலே குடும்பத்திலே பல வகையிலும் பண வரவுகள் வந்து கொட்டு என்று கொட்டப் போகிறது. எல்லையில்லாத மகிழ்ச்சிக்கு ஆளாகப் போகிறார்கள். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கே சென்றுவிட்ட ரிஷபராசி அன்பர்கள் இனி எழுந்திருக்கவே போவதில்லை என்ற ஒரு காலகட்டங்கள் மாறி ராக்கெட் வேகத்திலே அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். இந்த அடிப்படையிலே ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இது போன்ற ஒரு சனி பெயர்ச்சி வருவதற்கு பல வருட காலங்கள் ஆகும். ஆக இந்த சனி பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. சனி பகவானை பொறுத்தவரையிலே 11ஆம் இடத்திலே இருப்பது என்பது அவருக்கு மிக சிறந்த இடம். ஆகையினால் லாபங்களை கொட்டி கொடுக்கப் போகிறார். எந்த வகையிலே கொட்டி கொடுப்பார்? தொட்டது அனைத்திலும் கொட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவாக பிதுர்பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் என்பது தந்தையினுடைய வழியிலே வரக்கூடிய பலவிதமான லாபங்களை, சொத்து முதல் கொண்டு அனைத்து விதமான தந்தை வழி லாபங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். இதன் மூலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையிலும் பண வரவுகள், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் குருவுடைய நட்சத்திரம் மூலமாக கிடைக்கப் போகிறது. இதை சனி பகவான் செய்வார். அடுத்தபடியாக சனி பகவான் அவருடைய சுய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே 9, 10 இந்த 2க்கு உண்டான பலன்களை வாரி வழங்குவார். ஆக அனைத்து விதமான துறைகளிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் பொதுவாக ரிஷபராசிக்கு அரசன் முதல் ஆண்டி வரை யார் யார் என்னென்ன தொழில்களை செய்வார்களோ அந்த அடிப்படையிலே சிறந்த பலன்களை வாரி வழங்கப் போகிறார். தன வரவுகளை கொட்டி கொடுக்கப் போகிறார். பொதுவாக நடந்து செல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிறிய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையும், சிறிய வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள்
பெரிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், காரை வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் புதிய கார்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையும், காரிலே பயணித்தவர்கள் ஆகாய விமானத்தில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். இந்த 2.5 சனி காலத்திலே, 2.5 வருட காலத்திலே இந்த வித நிகழ்வுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும். மேலும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், கலைத்துறை சார்ந்த அன்பர்கள், இவர்களுக்கெல்லாம் கௌரவமும் பதவிகளும் பாராட்டுகளும் பட்டயங்களும் பொருள் உதவிகளும் பண வரவுகளும் புதிய ஒப்பந்தங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரு அனைத்து விதமான வேலைகளும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். பேச்சை தொழிலாக கொண்ட அனைவருக்கும் இது சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, சிறந்த வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். விவசாயத்துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் விவசாயத்திலே ஏற்பட்டு இருந்த அனைத்து அடிகளையும் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே சனி பகவான் பலவிதமான யோகங்களையும் விவசாய நண்பர்களுக்கு கொடுப்பார். வியாபாரத்துறையிலே இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர் என்ன விதமான வியாபாரங்கள் செய்தாலும் அதன் மூலமாக சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார்.